கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலும் ஒவ்வொரு நாளிலும் சாமுவேல் பவுலையர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியானத்தை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் முழங்கால் என்கிற தலைப்பின் கீழாக தியானத்திற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். இந்த தியானத்தை வழங்குபவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், Diocese of Bombay, Church of North India, India. Produced by Gamaliel Bible College, Mumbai, India. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எங்கள் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்க மகத்துவத்தை தியானிக்க துணையாக வந்தமைக்காக நன்றி. குறிப்பாக ஆத்தும நேசரின் முழங்கால் ஜெபம் செய்யும்படி வளைந்தது என்ற உன்னத காட்சியை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அகிலத்தை ஆளும் தேவன் கெத்செமனே தோட்டத்தில் எங்களுக்காக முழங்கால் படியிட்ட அந்த தாழ்மையை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்காக பிதாவே உமது மன்றாட வளைந்த அந்த திருமுழங்கால்கள் எங்கள் ஜெப வாழ்க்கைக்கும் முன்மாதிரியாக இருக்கட்டும். இந்த தியானத்தின் வழியாக எங்கள் நேசரின் அர்ப்பணிப்பை நாங்கள் ஆழமாக உணர உதவி செய்யும். எங்கள் ஆத்துமா அவரோடு இணைந்து துடிக்கட்டும். அன்பு நேசரின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்தும நேசரின் முழங்கால். தியானம் 5. இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதிகள்: இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வசனங்களை லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். அப்படியே மத்தேயு 26:36 முதல் 46 வரைக்கும், மார்க்கு 14:32 முதல் 42 காணலாம். இந்த நாளுக்கான போதனை, இரட்சகருடைய முழங்காலை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து கெத்செமனேயில் பட்ட பாடுகளை குறித்து முதல் 3 சுவிசேஷகரும் விவரமாய் எழுதினாலும் பரிசுத்த லூக்கா மாத்திரம் இயேசு முழங்கால் படியிட்டதாக சொல்லி இருக்கிறார். இப்படி அவர் முழங்கால் படியிடுவானேன்? அப்படி என்ன ஆபத்து அவருக்கு வந்துவிட்டது? தமது பாவத்தாலோ, பசியினாலோ, வீடு வாசல் இல்லாமலோ, எடுத்த காரியம் சித்தியாகாததினாலோ அல்ல அல்ல. பின்ன ஏன் முழங்கால் படியிட்டார்? நமது பாவத்தை தொலைக்க, நம்மை பசியாற்ற, நமக்கு வீடு கட்ட, நமது ரட்சிப்புக்கென்று அவர் எடுத்த காரியத்தை சித்திக்க செய்யவே இப்படி முழங்கால் படியிட்டார் என்று நினைக்க வேண்டியது. இந்த நாளில் தியானம், என் பாவமோ, என் குடும்பத்தின் பாவமே, என் ஊரின் பாவமே, என் தேசத்தின் பாவமே, சர்வலோகத்தின் பாவமே, நீ அல்லோ என் ஆத்தும நேசரின் முழங்காலை உடங்க பண்ணிவிட்டாய். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஏவாளின் முதலாம் பாவம் முதல் உலகத்தின் கடைசி பாவம் மட்டும் ஒவ்வொன்றாய் அவர் மேல் விழுந்தன. அவை அனைத்தையும் 33 வருஷமாய் நடந்து சுமந்தவர் இப்பொழுது முழங்காலில் நின்று சுமக்கிறதாகும். கெத்செமனேயிலே கொண்டு போய் அவ்வளவையும் ஒரே நேரத்தில் மொத்தமாய் தொலைத்துவிட குப்புற விழுந்து இறக்க பார்த்தார். அது விழவில்லை. தரையிலே விழுந்து இறக்க பார்த்தார். அது இறங்கவில்லை. ஏவாள் முதல் மானிடருக்கு மெதுவாய் ஏறின பாவத்தை ஒரே நேரத்தில் அல்ல, மெதுவாய் இறக்கி வைக்க முழங்கார் படியிட்டாராக்கும். பிதா பரலோகத்திலிருந்து கலங்கி கொண்டு வந்த தேவ கோபம் என்னும் பாவ ஆக்கினையின் பானத்தை மரியாதையோடு வாங்கி குடிக்கும்படி முழங்கால் படியிட்டாராக்கும். பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவரை தண்டிக்கும்படி தமது பரிசுத்த தூதரோடும் கெத்செமனேயில் சிம்மாசனபதியாய் வீற்றிருக்கிறார். ஆகையால் என் ஆத்தும நேசர் அவருடைய ஆசனத்திற்கு முன்பதாக முழங்காலில் நிற்கிறதாக்கும். என் ஆத்துமா மோட்சத்தில் குடியிருக்கும்படி நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை எடுப்பிக்க ஒளியுமலையில் ஒளிபடாத கல்லும் கெத்செமனேயில் உத்திரமும் வெட்டி உருவேற்படுத்தும்படி முழங்கால் படியிட்டாராகும். என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்து அக்கினி அம்புகளை எய்யும் சத்துருக்களை மடங்கடிக்கும்படி முழங்காலில் நின்று ஞான பானங்களை எய்கிறாராக்கும். எலியாவை பிடிக்கும்படி அகசியாவால் அனுப்பப்பட்ட 3வது சேனை தலைவன் எலியாவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு தன் பிராணனும் தன் ஜனத்தின் பிராணனும் தப்பும்படி மன்றாடினார். என் ஆத்தும நேசர் பிதாவின் கோபமும் எண்ணெயும் சர்வலோகத்தையும் பட்சிக்க எழும்பி வந்த அக்கினியும் தம்மை மாத்திரம் தொடவும் நம்மை தொடாதிருக்க முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்ளுகிறாராக்கும். ஆத்துமாவே களி கூறு, உன் ஆபத்துகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அருளும்படி உன் இரட்சகர் முழங்கால் படியிட்டார். ஜெபம் செய்வோம். எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையேர்ந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கு கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். எங்கள் நிமித்த முழங்கால் நின்று இரட்சகரே, மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தான் எங்கள் கால்களில் நசுக்கி போட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென்.
உற்சவா